கூறும் மனிதனின் நாம் உள ஆற்றுப்படுத்தலை சீருடன் பகிர்ந்திடுவோம். ஆறுதல் கூறும் மனிதனில் நாம் உள ஆற்றுப்படுத்தலை சீருடன் பகிர்ந்திடுவோம். நல்ல பயிற்சிகள் வெற்றி உயர் தேர்ச்சிகள் அடைவோம். நில மனவிட்டு பேசி மனதில் ஆரோக்கியம் காண்போம். ஆறுதல் கூறும் மனிதனில் நாம் இணைவோம். பிரதம மந்திரியும் கல்வி அமைச்சருமாக இருக்கிற அம்மணி அவர்களால இது கல்வி அமைச்சின் ஆலோசனை வழிகாட்டல் தொழில் வழிகாட்டல் பிரிவு அவங்க ஒரு முன்னோடி ப்ரோக்ராம் ஒரு நிகழ்ச்சி ஒன்றை செய்து எதற்கு பிரதிபலிக்கிறதா இருக்கும். வெரி குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். ஒரு கணப்பொழுதும் நாம் யோசித்ததில்லை. பிறகு உடல் உறுப்புகளை ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக அவதானிச்சுக்கிட்டு இறுதியில நாம எங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரி நாங்கள் புத்துணர்ச்சி பெற்றிருக்கின்றோம், எங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கோம் என்ற எங்களை அறியாமல் இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்குள்ள எங்களுக்குள்ள உணர்வு ஏற்பட்டது, சந்தோஷம் ஏற்பட்டது. இறுதியில மூச்சு பயிற்சி சொன்னா வீட்டுக்கு உங்களை போங்க போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு ஸ்கூல்ல எதுவும் பிரின்சிபல் மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்களா? அப்படி இல்லையா? நீங்க போறீங்க, உள்வாங்கி கொண்டு மகிழ்ச்சிகரமாக அவர்கள் வணக்கம் சொன்னாங்க. சிரித்த முகத்துடன் தான் நாங்கள் எப்பவும் தியானத்தை சந்தோஷமாக நாங்கள் செய்ய வேண்டும். வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய இருந்தது. ஒரு இசையோட கருத்துக்களை சொல்ற அந்த விதம் மிகவும் மனதுக்கு இதமாக இருந்தது. அந்த பாதங்கள் நிலத்தோட பழகிற உணர்வுகளை வித்தியாசமாக உணரக்கூடிய மாதிரி இருந்தது. ஒவ்வொரு முறையும் எவ்வாறு அந்த நேரம் தியானத்துக்குரிய நேரம் எவ்வளவு விரைவாக முடிஞ்சது என்று தெரியாமலே நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய விதமாக ஆசிரியர்களுக்கும் பயிற்சிகளை அளிக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கும். நாங்கள் அநேகமாக பார்க்கிறோம், உளவளத்துணை சார்ந்த அல்லது அகாமைதி சார்ந்த பயிற்சிகளை நாங்கள் பெற்று அதனை பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கு நாங்கள் முற்படுகின்றோம். பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்குகின்ற பொழுது பிள்ளைகள் அதனை உண்மையாக புரிந்து கொள்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு குறைந்து கொண்டு செல்கின்ற காரணமாக தான் பிள்ளைகள் நல்வழிப்படுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சக்தி வாய்ந்த ஆசிரியர்களாக இருந்தால் சில 6ஆம் வகுப்புல கொஞ்சம் பிள்ளைகள் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளோட தகவலை 13ஆம் வகுப்பு உள்ள சொல் எடுத்து வெளியேறிட்டு சொன்னா அந்த பையில உதவியா எடுத்து வெட்டிக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப அந்த பிள்ளை அந்த தகவல் நமக்கு என்னத்தை தேவைப்படும் சொன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார், நம்மளோட டிஎஸ் ஆஃபீஸ்ல கச்சேரியில இருப்பாங்க. அவங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டோம்னா அவங்க இனி வில்லேஜ் லெவல்ல அவங்க அந்த பிள்ளைகளை பார்க்கறது வருது. இப்ப இந்த ஒரு பழக்கம் உண்டு இருக்கு. ஒரு என்ன செய்றாங்கடா எங்கிட்ட கொண்டிருத்தல் நீண்ட காலமா ஒரு உடல் நோயோட பிள்ளை இருக்கு. அடிக்கடி ஒழுக்க நடவடிக்கை குற்றச்சாட்டுக்கு உட்படல். இவர குற்றச்சாட்டுகள் சில சொல்லுவாங்க, களவெடுக்கிறார் அல்லது அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவார், அடிக்கிறார் அப்படின்னு. அடுத்தது ஒதுங்கி இருக்கும் நடத்தையை கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்ச்சிக்குள்ள சம்பந்தப்படுறல எல்லாரும் வாங்க முன்னாலன்னு சொன்னா குழுவா வாங்கண்டா வாரல்ல ஒதுங்கி இருக்கிறது. அடுத்தது வகுப்பறையில் சீர்குலைக்கும் நடத்தை, அதாவது ஒரு ஒழுங்கா இருக்கிறதுக்குள்ள குழப்பி தெரிகிற மாதிரி, கொடுப்புக்குள்ள கோயில் இருக்கு உறிஞ்சி கொண்டிருக்காங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த இதுகள். அடுத்தது கல்வி நடவடிக்கைகள்ல பலவீனமா இருக்கிற மார்க்ஸ்கள் குறைய எடுக்கிறது.